5 105. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நேர்வழியை பின்பற்றுவீர்களானால் வழி தவறியவர்கள் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் அனைவரும் மீற வேண்டியிருக்கிறது. நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அப்போது அவன் உங்களுக்கு உணர்த்துவான். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீ உணர்வு கொண்டு நீங்கள் விரும்புறது தான் பாதுகாப்பு. நீங்கள் உணர்வு வாழணும் விரும்புறது நம்மளாம பாதுகாத்து கண்டிப்பாக முடியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அமைதியை நான் பாதுகாத்துக்கணும்னு சொன்னால் அந்த அமைதியை கொடுத்த இறைவன்ட்டையும் நான் திருப்பி அதிகரித்து கேட்க வேண்டும். இறைவனை இந்த அமைதியை தவற விட்டக்கூடாதுங்கிறத நமக்கு பாதுகாப்பு. ஏன்னா அவனை தவிர பாதுகாக்க முடியாது. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட உணர்வுகளையும் அந்த அமைதியையும் ஞானங்களையும் நன்மைகளையும் நேர்வழியும் நான் பாதுகாத்துக்கணும்னு சொன்னால் எனக்கு இறைவன் எதை அமைச்சு கொடுத்தானோ நான் அதை அவன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்னை பாதுகாத்துக்கும் பொழுது வழி தவறுகள் ஒரு தீங்கும் செஞ்சிட முடியாது. நான் உணர்வில் இருக்க வரைக்கும் நேர்வழி இருக்கிறேன். நேர்வழிப்பின் காரணமாக நேர்வழிக்கு மேல் நேர்வழி தான் இன்னும் அதிகரிக்கும். அமைதிக்கு மேல் அமைதி, நிம்மதிக்கு மேல் நிம்மதி, ஆரோக்கியத்துக்கு மேல் ஆரோக்கியம், சுகத்துக்கு மேலே சுகம். முந்தைய வாழ்க்கையோட பிந்திய வாழ்க்கை என்ன மேலாக இருக்கும். எப்போ முந்தைய வாழ்க்கையோட பிந்திய வாழ்க்கை நம்ம கஷ்டமாக இருக்கோ நம்ம வழி தவறிட்டோம்னு அர்த்தம், உணர்ச்சிகள் ஆகிட்டோம் அர்த்தம். முந்தைய வாழ்க்கையோட பிந்திய வாழ்க்கை இப்போ எல்லாருமே நம்ம லேசாக தான் ஆக்கி வச்சுருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, குடும்பமாக பார்த்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே இதுக்கு முன்னே நம்ம பட்ட கஷ்டங்கள் இப்போ இல்லை. அது உடல் ரீதியான பிரச்சனை தான் சரி, அல்லது பொருளாதார பிரச்சனை தான் சரி, மன நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் சரி, அல்லது குடும்பத்தில் பிற பிரச்சனை தான் சரி, சமுதாயத்தில் பிரச்சனை தான் சரி, இப்போ எல்லாத்தையுமே எல்லாம் லேசாக்கி சீராக்கி வச்சுருக்கான். முந்தைய வாழ்க்கையோட பிந்திய வாழ்க்கை மேன்மையாக தான் வச்சுருக்கான். ஆனால் நம்ம கஷ்டகாலங்களில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம உள்ளட்சத்தோட பிரார்த்தனை இருந்தோமோ அவன் நினைவு இருந்தோமோ அந்த அளவுக்கு இப்போ இருக்கமான்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது உண்மையா இல்லையா? உடல் ரீதியான கஷ்டமோ மன ரீதியான கஷ்டமோ பொருளாதார கஷ்டமோ வரும்பொழுதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு உள்ளட்சத்தோடு இருந்தோமோ இறை நினைவோடு இருந்தோமோ அதை அத்தாட்சி எடுத்துக்கிட்டோமோ இப்போ நல்லபடியாக நம்ம வாழ வச்சுட்டு இருக்கும் பொழுது இப்போ நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அமைதியை கொடுத்துருக்கான், நிம்மதியை கொடுத்துருக்கான், ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான், தெளிவை கொடுத்துருக்கான், சுகத்தை கொடுத்துருக்கான். குடும்பத்துலேயும் முன்ன மாதிரி அதிகமாக பிரச்சனை வர்றது கிடையாது. இல்லைன்னா அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஒருத்தர் சமாதானம் கெட்டு போயிட்டே இருக்கும். எல்லா வகையிலையுமே நம்ம குடும்ப சகிதமாக நம்மளை அமைதி நிம்மதியோட சுகமான சுதந்திரமான வாழ்க்கை வாழ வச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம அவனை நினைக்கிறதுல ரொம்ப குறைவாகப்பட்டிருக்கு. சுகம் நிறைவாக கிடைச்சிட்டு இருக்குது. ஆனால் அவன் நினைவு ரொம்ப குறைவாயிட்டிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இதை அத்தாட்சியாக எடுத்துக்கணும். நம்மளை எல்லாரும் நல்லபடியாக வாழ வச்சுட்டு இருக்கும் பொழுது இது அத்தாட்சியாக எடுத்துக்கு இதுக்காக நம்ம அல்லாஹ் நன்றியோட இறைவனே இந்த சுகம் அதிகரிக்கணுமே, இந்த சுகம் அதிகரிக்கணும்னு சொன்னால் உன்னுடைய நினைவு அதிகரிக்கணுமே, உன்னை மறந்துவிட்டு ஆயிடக்கூடாதே அப்படிங்கிற அடிப்படையில் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் நம்ம இறைவன்ட்ட திரும்பும் பொழுது அவனுக்கு பொருத்தமாக விரும்பும் பொழுது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கை லேசாக